ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் புதுசாக வீடியோ நம்ம போடுறோம். அதாவது இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய கால்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம மனசில் பட்டாம்பூச்சி பறந்ததோ, சந்தோஷமாக இருந்ததோ, ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் சில பிரேக்கப்பு, சில பேர் வேணாம், சில பேர் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் பிரேக்கப் அப்படின்னு வரும்போது அது வந்து ரொம்ப மனசுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதை விட்டு பிரிஞ்சும் போது கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வாழ்க்கையில் நான் பிடிச்ச ஒரு நபரையோ, பிடிச்ச ஒரு பொண்ணையோ, பிடிச்ச ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு வழி இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழி இருக்குது. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நான் எல்லாத்துக்குமே நடக்கும்னு நான் சொல்லலை. ஏன்னா சில ஃபெயிலியர்ஸும் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு சில தப்புகளை பண்ணுறாங்க. அவங்க எப்படி யோசிக்கணும், அதை எந்த மாதிரி நம்புகிறாங்க, இப்போ மெத்தட்ஸு அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்துட்டு அவங்க வந்து சரியாக பண்ணாமல் ஃபெயிலியர் ஆடுறாங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்தில் இருக்கட்டும். நம்ம வந்து யாருக்கு சக்ஸஸ் நடக்கும், நடக்காது, ஏன் நடக்குது, ஏன் நடக்கிறது இல்லை, அவங்க எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டீப்பாக பேசியிருக்கோம். சரியா, பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ டீப்பாக பேசியிருப்போம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது நடக்கும், அவ்வளோதான். இந்த ஈர்ப்பு விதிக்கான ஒரே ரூல்ஸு, நீங்கள் எதை நம்புறீங்களோ, எதை உணர்றீங்களோ, எதுவாக இருக்கீங்களோ அது நடக்கும், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி நான் வந்து வேறு மாதிரி நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பொதுவாக பேசுனதெல்லாம் விட்டுருவோம். இப்போது பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப்புக்கு சம்மந்தமாக பேசுவோம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது நமக்கு அவங்க கிட்டக்கூடிய பாசிட்டிவ்னஸ்ஸு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வோம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை எது எதெல்லாம் வந்து மோசமாக இருக்கோ, எதெல்லாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்க தோணும். இந்த மாதிரி மனசு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு மனசு ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். சரியா, அது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சரியா, இப்போ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ்னஸ்ஸு, அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஒரு கட்டத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ், அவங்க என்னென்னா நமக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க தோணும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன வரும், நம்ம மனசில் நிம்மதி போயிடும், அழுக வரும், சோகம் வரும், கஷ்டம் வரும், தூக்கமே வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா, சரி, இப்போது அதோட ப்ராப்ளத்தோட விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். சரி, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒன்று அவங்கள விட்டுட்டு அடுத்த லைஃப் பார்க்கணும், இல்லை அவங்களே வந்து லைஃப் பார்ட்னராக வரணும். இதில் மேக்ஸிமம் அந்த ரெண்டாவது சொன்னல அந்த கேட்டகரியை தான் அதிகம் பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் அடுத்த ஒரு நபரை என்னால் யோசனை பண்ணி கூட பார்க்க முடியல, கஷ்டமோ நஷ்டமோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி நான் அவங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும். அதாவது கடைசி வரைக்கும் நான் வந்து அவங்க கூட வாழ்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க வேணும்னு கேட்குறாங்களா, இல்லை இந்த சோகத்தை தாங்க முடியல, என்னால் மறக்க முடியல அப்படிங்கிறதுனால கேட்குறாங்களோ, சரி, அது அவங்களோட இஷ்டம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் அதை எப்படி சரி பண்ணுறது? சரியா, ஃபஸ்ட்டு 4 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. சரியா, அதுக்கப்புறம் நம்பணும், கேட்கணும், கிடைக்கும். சரியா,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு பிரேக்கப் நடந்துருச்சு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அழுகிறது, வருத்தப்படுறது, சோகமாக இருக்கிறது, இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. உங்கள் மனசும் உடம்பும் தான் கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது நம்புங்க. எப்படி உங்களுக்கு ஒரு நபர் எந்த நபருமே இல்லாதப்ப ஒரு நபர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் வந்தாங்களோ, அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நபர் வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ பிரிஞ்சு போனவங்க திரும்பவும் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு நம்புங்க. சரியா? ஸோ உங்கள் கூட தான் 3வது உங்கள் கூட தான் அவங்க இருக்காங்க. அவங்க எங்கேயும் போகலை, நம்ம கூட தான் இருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னு நம்புங்க. இது வந்துட்டு உங்கள் மனக்கவலையை முழுமையாக போக்கும். சரியா? ரிலாக்ஸேஷன், நம்புறது, அடுத்தது கேட்கறது. உங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்கள் கூட சேர்ந்து வாழணுமா? அந்த லவ் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் கண்டினியூ ஆகணுமா? அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு அழுதுகிட்டு சோகப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க பிரிஞ்சு போகணும், நான் அப்படி இந்த நிலைமையிலேயே அழுதுகிட்டு வாழ்க்கை பூரா அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இல்லை. இன்டைரக்டாக அழுகிறதுக்கான மீனிங் இதுதான். சரியா? அழுகாமல் அவங்க எப்படி நம்மளை அதாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை யோசிங்க. கண்டிப்பாக வழி பிறக்கும். ஸோ இதுதான் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இப்படி யோசிக்கும் போது அதாவது அவங்கள எப்படி உங்ககிட்ட கொண்டு வரலாங்கிறத யோசிக்கலாம். அதாவது நீங்கள் அழுது வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விட்டு தூரமாக போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை மாற்றி நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கலாம், என்ன பேசுனா பிடிக்காது, என்ன பேசுனா பிடிக்குன்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடைசி நம்புறது. அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க, அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யார் மூலமாக நடக்கும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கான வழிகள் என்ன, இதெல்லாம் நடக்குதா இல்லையா, இது யார் மூலமாக நடந்துட்டுருக்கு, நான் யோசனை பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி விட்டு வேவு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் நடக்காது. இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக நம்பிக்கை இல்லாததனம் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக நம்பிக்கை அப்படிங்கிறது நாம் மனசார அவங்கக்கிட்ட பேசிட்டோம், மனசார அவங்கள பற்றி நினச்சிட்டோம், திங்க் பண்ணிட்டோம், அவங்கள கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்கோம், கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு நம்புங்க. ஸோ இப்படி வந்து இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்க மேலே வரும். நிறையா அழுகை, சோகம், கவலை, வருத்தம் இந்த மாதிரி எதுவுமே வராது. நம்பிக்கை இருக்கிற இடத்துல என்ன சொல்கிறது, தோல்வி அப்படிங்கிறது இருக்காது, வெற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக திரும்பி வருவாங்கன்னு நம்புங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் உங்களுக்கு என்ன மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, ப்ராப்பராக செய்யுங்க. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை, இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே பொருத்தம். அதாவது உறவுமுறை சார்ந்த விஷயங்கள், அதை மணி அட்ராக்ஷனு, அப்புறம் வீடு, காரு, பணம், பங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம அடையணும். அதுதான் வந்து முழுமையான வாழ்க்கை. சரியா? வேலை இல்லாமல் நம்ம பிடிச்ச பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி வேலைலாம் கிடச்சி பிடிச்ச ஒரு நபர் கூட இல்லாமல் இருக்கிறதும் முழுமையான லைஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் பொறுமையாக செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கையில் பிரிவு எந்த அளவுக்கு இருக்குதோ நீங்கள் பார்க்குறீங்க, உண்மை அப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி ஒத்துமை, அதாவது திரும்பவும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது லைஃப்பில் இருக்குது. சரியா? எல்லாமே வந்து லைஃப்பில் ஏறுமாறில் தான் நடக்கும். அதாவது ஒன்று பிரிவுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒற்றுமை ஒன்று சேர்றதுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா எல்லாமே நடக்கும். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நான் இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியாமல் இருந்தது. ஸோ கண்டினியூஸாக வீடியோ வரும். நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.